அன்பானவர்களே, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாக களவு செய்கிற நம்ம இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் நிறைய பேர் களவாம்பாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஆனால் வேதம் களவுங்கிறது எதை சொல்கிறது? இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 10ல் 1 எடுத்தால் 2 மணி நேரம் 40 நிமிஷம். ஆனால் அவ்வளோ நேரம் ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் கேட்குறது 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு எனக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணி ஜோம் பண்ணுறதுக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். நம்மளால் 1 மணி நேரம் கொடுக்க முடியுதா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜோம் பண்ணுறீங்களா? யோசிச்சு பாருங்கள். களவு என்பது ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம். ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். ஒரு வாரத்துக்கு 21 டைம் சாப்பிட்றோம். பரிசைன்னு சொல்கிறான், வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் திருடி இருக்கலாம், குச்சோ ஒருவேளை ஸ்லைட்டோ அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் திருடி இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம். ஆண்டவருடைய நேரத்தை திருடுறீங்களா? இல்லை, நம்ம வருமானத்தில் 10ல் 1 யோசிச்சு பாருங்கள். 500 ரூபா நோட்டு சொல்லிச்சான் மாலுக்கு போகிறேன், 200 ரூபா சொல்லிச்சான் ஹோட்டலுக்கு போகிறேன், 100 ரூபா சொல்லிச்சான் பெட்ரோல் பம்ப் போகிறேன், 10 ரூபா சொல்லிச்சான் சர்ச்சுக்கு போகிறேன். இன்றைக்கி நம்ம சம்பாத்தியத்தில் ஆண்டவர் கொடுக்குறோமா? கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். 10ல் 1 ஆண்டவருக்கு சரியாக செஞ்சால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி களவு செய்யக்கூடாது. வேதம் சொல்கிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ, அவர்கள் என்னை வஞ்சித்தார்கள், தசம்பாகத்திலும் காணிக்கையில் என்னை வஞ்சித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட களவுகளிலிருந்து நாம் நீங்கி ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு செய்ய ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் களவு செய்யாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.